லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். தமிழகத்தில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். இந்த பாட்டில்கள் எவ்வளவு கணக்குங்கிறதே இல்லை, எவ்வளவு பாட்டில் வெளியில் போகிறதோ அந்த பாட்டில் திரும்பி வர வேண்டும். அதுதான் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு. அதைத்தான் நாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்பொழுது ஒரு 12 மாவட்டத்தில் அதை செய்வதற்கான ஏற்பாடு செய்து செப்டம்பரில் மாநிலம் முழுவதும் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு பாட்டில் வாங்குகிற பொழுது 10 ரூபாய் அவர்கள் டெபாசிட்டாக கொடுக்க வேண்டும். வந்து அதை திருப்பி கொடுத்தால் அந்த 10 ரூபாய் அவர்களுக்கு திருப்பி கிடைக்கும். இப்படித்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்கள் பேருந்தில் செல்வதற்கான கட்டணத்தை முதலமைச்சர் ஸ்டாலினே செலுத்தி வருவதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அதே மாதிரி பஸ்ஸில் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணம் உங்களுக்கு இது டிக்கெட் இல்லாமல் உங்களுக்கு அது இலவசம்னு சொல்லலை, அதை வந்து உரிமையாக உங்களை பூரா பஸ்ஸில் வந்து இன்னைக்கு நாங்கள் உங்களை ஏற்றி போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த பஸ்ஸில் நம்ம ஏறிட்டு போகிறோம், இது காசு கிடையாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஏறிட்டு போகிற அந்த காசை தளபதி ஸ்டாலின் கட்டுறாரு. அங்கே பயணம் பண்ணப்போ டிக்கெட் எடுக்கிறது இல்லை, ஆனால் கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சிருவார். அந்த பணம் யார் கொடுக்குறாருன்னா அரசாங்கம் கொடுக்குது, தளபதி கொடுக்குறாரு. இது வரைக்கும் 40 கோடி பேர் இது மாதிரி போயிருக்காங்க. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.